Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிள் அண்ட் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் சப்பாத்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது, டக்குன்னு செஞ்சிடலாம். அதுவும் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை நார்மல் சப்பாத்தி மாவு மாதிரி தான் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு சேர்த்தியாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சோம்னா நல்லா சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். ஸோ இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் எண்ணெயோ அல்லது நெய்யோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 30 மினிட்ஸ் மினிமம் ஆகுது நல்லா ஊறணும். அப்போ நம்மளுக்கு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். இப்போது நம்ம இந்த சப்பாத்திக்குள்ளே வைக்கிற ஃபில்லிங் எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். 1/3 கப்பில் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். ஒரு 5 ஏலக்காயை இந்த மாதிரி பொடிச்சு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் எடுத்திருக்கேன். இப்போ இதை நாளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய், வெல்லம், அதுக்கப்புறமா ஏலக்காய், எள் இதெல்லாம் சேரும்போது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இதை நம்ம குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம இதில் தேங்காய் ஆட் பண்ணாமல் வெறும் வெல்லம் வச்சு கூட இந்த ஸ்வீட் சப்பாத்தி செய்யலாம். ஆனால் தேங்காய் ஆட் பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது ஊறின சப்பாத்தி மாவை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு அளவுக்கு பாதி அளவுக்கு மட்டும் தேய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் உள்ள நம்ம இந்த ஃபில்லிங் வச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்க அந்த தேங்காய் வெல்லத்தை இதில் சேர்த்திடலாம். எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இதை நம்ம க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம தேங்காய் சேர்த்திடலாம். அதிகமாக சேர்த்தாலும் நம்ம இது தேய்க்க முடியாது. நீங்கள் எடுத்துருக்க சப்பாத்தி மாவுக்கு தகுந்த மாதிரி இந்த தேங்காய் வெல்லத்தை சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சிக்கலாம். லைட்டாக கையில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் கட்டை வச்சு தேய்ச்சிடலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், ரொம்ப ப்ரெஸ் பண்ணி தேய்க்க வேண்டாம். இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம திக்காக சுட்டு எடுத்தோம்னா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா உள்ளே அந்த ஃபில்லிங் எல்லாம் வெளியே வந்துடும். அதனால் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம தேய்ச்சாச்சு. அடுத்தது இதை நம்ம சுட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவையும் தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா நெய்யில் செய்யும்போது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு நெய் பிடிக்காது அப்படின்னிங்கன்னா நீங்கள் எண்ணெயே சேர்த்திக்கோங்க. இப்போது 2 பக்கமும் நல்லா மாற்றி போட்டு கோல்டன் ப்ரௌன் டாட்ஸ் வர அளவுக்கு நம்ம இதை சுட்டு எடுத்துடலாம். இது நல்லா குக் ஆகும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தேங்காய் கூட இந்த நெய் எல்லாம் சேரும்போது அந்த வெல்லம் பார்த்திங்கன்னா அப்படியே மெல்ட் ஆகும்.
அப்படியே வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணுங்கள். மேலே மறுபடியும் நான் வந்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கிறேன். நல்லா 2 பக்கமும் ஈவனாக குக் ஆகிற மாதிரி பார்த்து திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா உங்களுக்கு குக் ஆகும்போது இந்த வாசனை நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த நெய் கூட தேங்காய் வெல்லம் எல்லாம் சேரும்போது இது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாம். கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ப்ரௌன் டாட்ஸ் வந்ததும் நம்ம இதை வந்துட்டு அடுப்புலேருந்து எடுத்துடலாம். 2 பக்கமும் நல்லா ஈவனாக குக் ஆகிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான ஸ்வீட் சப்பாத்தி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே சுட சுட எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதுவும் கிட்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமோ அல்லது அந்த பிரஞ்ச் டைமோ வந்துட்டு டக்குன்னு செஞ்சு கொடுக்குற ஒரு ரெசிபி தான் இது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது கூட கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் வேணும் அப்படின்னா கேஷ்யூ நட்ஸோ அல்லது வந்துட்டு பீனட்ஸ் வந்துட்டு நம்ம பொடிச்சு கூட இதில் ஆட் பண்ணி நம்ம அந்த ஸ்டஃபிங்கில் வச்சுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நீங்களும் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.